வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மக்கிட்ட வலை வாங்குறதுக்காக நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. உத்திரமேரூர்லேருந்து ஆலத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம். இவருக்கு தான் வந்து வலை ஆர்டர் கொடுத்து 1.5 மாதம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால இப்போ தான் வந்திருக்காரு. இவருக்கு வந்து விசிறி வலை வீசுறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட நானும் ஒரு நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் விசிறி வலை சொல்லி தரதுக்கு. அவர் எப்படி போடுறாரு அப்படின்னு நம்ம பாருங்கள். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க விசிறி வலை போடுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு. அதில் பார்த்தோன்னா டக்குனு தூக்கி போட்டோன்னே போயிருந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து உண்மை இல்லை. நம்ம நண்பர் சொல்லுவார் அதை எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக ஏன்னா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரே ஒரு சின்ன குச்சி இருந்தால் கூட இந்த வலை விழாது. இந்த மாதிரி சின்ன குச்சி இருந்தாலும் வலை விழாது. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கை வலிக்கலாம்னா உங்களுக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. அதாவது கை வலி தான் கேட்குறாரு, அதெல்லாம் பழகிடுச்சு. இந்த வலையோட திக்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா 32 mm திக்னஸ். இது வந்து 45 mm இதோட கனியோட சைஸு. 12 அடி வலை இது. 12 அடி வலை அப்படின்னா அதாவது சில பேர் கேட்குறாங்க எவ்வளோ அகலம் விழும் அப்படின்னு. எவ்வளோ அகலம் விழுப்பது மட்டும் பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். வலை எப்படி பாருங்க, 100% விழுந்திருக்க வலை மட்டும் பாருங்க. 100% விழுந்திருக்கு வலை. இதோட இது மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னா ஏன் செருப்பு கேட்டால் நிறைய பேர் வந்து ஏன்னா செருப்பு காலோட நடத்துறீங்க அப்படின்றாங்க. இந்த தரை வந்து அவ்வளோ சூடாக இருக்கு பாருங்க. 12 அடி வேலைன்னா இந்த பக்கம் இந்த அளந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 அடியில் ஃபுல்லாக பிரிச்சுன்னா வச்சுக்க ஒரு 12 அடி இருக்கும். நீங்கள் நிற்கிற இடத்த சுற்றி மயமாக வச்சிங்கன்னா இந்த பக்கம் 12 அடி, இந்த பக்கம் 12 அடி. இதுதான் வந்து ஒரு 12 அடி வலை. நிறைய பேர் கேட்குறாங்க 12 அடி வலை எவ்வளோ வேணும். சில பேர் வந்து கொஞ்சம் உள்ளே மடி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 11 அடியாவது இருக்கணும் இந்த பக்கம் அளந்து பார்த்தா. அதுதான் 12 அடி வலை. இப்போ இங்கேருந்து அங்கே அளந்தீங்கன்னா ஒரு 24 அடி வரணும். சரியா? இவ்வளோ இந்த அளவு ஒரு ரவுண்டு ஒரு வலை விழுதுன்னா, இந்த அளவு ஒரு வலை ரவுண்டாக விழுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ மீன் இதில் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே போய் பிடிக்கலாம். இந்த வலை வந்து நல்லா தாங்கும். சில பேர் என்ன நான் வந்து திக்னஸான வலை கொடுங்க அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு வந்து ரொம்ப திக்னஸ் இது வந்து கையில் பிடிக்க முடியல, திக்னஸாக இருக்குது வலை, வெயிட்டாக வர இருக்குது. அந்த 50 mm திக்னஸ் வலை, அந்த எல்லோ கலர் வலை, அந்த வலையை வாங்கிட்டு போய்ட்டு ரொம்ப திக்னஸாக இருக்குது இது வலை வந்து நம்ம தூக்கி போடவும் சிரமமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படின்னுக்கிறாங்க. இது நார்மலாக நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்க 90% இதை வலை தான் நான் யூஸ் பண்ணுவேன். எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அது. ஏன் அப்படின்னா இதான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வலை வெயிட்டை ஒரு 4 கிலோக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வலை வீசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ மீன் வேணால் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப திக்னஸான வலைன்னா அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும். ஸோ அது வெயிட் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து கை வந்து வலி எடுக்கும். இதுக்கே இந்த நம்பர் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுங்கள். இந்த வலையை இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இப்போ நான் வந்து அவர் போட்டது நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் அவர் போட்டது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட் டைம்லாம் செகண்ட் டைம் இந்த மாதிரிலாம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கை இந்த பக்கம்லாம் கொஞ்சம் லைட்டாக வலியுது, அப்படியே பிடிச்சின்னு இருக்குது. தூக்கி போடும்போது அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது, இந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. இவ்வளோ ரவுண்டாக ஒரு 100% இந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் ஒரு பாதி தான் வருது. எனக்கு ஃபுல்லாலாம் எல்லாருமே வந்து ஈஸின்னு நினைக்கிறீங்க. தூக்கி போட்டோன்னு வலை வந்து அதுவாக ரவுண்டாக விழுந்துருவானு. அதை வந்து நாம் தான் ரவுண்டாக விழ வைக்கணும். அதுவாக ரவுண்டாக விழாது. நண்பருக்கு சொல்லித்தர போகிறோம். அவர் எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். அப்படியே கயிறு கீழே வலையை பிடிச்சிட்டா நல்லா கிட்ட வளையத்துக்கிட்ட இங்கே கயிறு பிடிச்சிட்டா அப்படியே எடுத்து அப்படியே தோடி கை மேலே வச்சுக்கணும். இந்த கையில் அப்படியே எடுத்து அவ்வளோதான். அப்படியே இதை எடுத்து கைட்டாக எடுத்து அப்படியே எடுத்து கை மேலே ரொம்ப முறுக்க கூடாது வலையை. அப்படியே எடுத்து அப்படி கை அது கட்டிட்டு இங்கே உருக்க மணி நேரம் வலையை ரொம்ப முறுக்கி வலையை. இப்போ வலையை சுற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முதல்ல வந்து கையை வந்து இது மாதிரி தூக்கி பிடிச்சிங்க. அப்படி ஸ்டெடியாக நிறுத்திங்க. கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் பழகிடும் உங்களுக்கு. சரியா? இப்போ வந்து நேர்க்க வலை இப்படி எடுங்க. ஒரு 5லேருந்து 6 தடவை, மேக்ஸிமம் ஒரு 25லேருந்து 30% அவ்வளோ எடுத்தால் போதும். ஒரு 25 எடுத்தாலே போதும். சரியா? கையை நல்லா மேலே தூக்கி இந்த எல்போ வந்து இப்படி இருக்கணும். நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறேன், இந்த எல்போ வந்து இப்படி இருக்கணும்.
வச்சு அது தூக்கி பின்னாடி அது பின்னாடி போட்டவன் அப்படியே நிறுத்திக்கணும் அது சரியா உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக எடுத்துட்டு ஒன்று ஒன்றா எடுக்கணும். இல்லை உங்களுக்கு கை வலிக்குதுன்னா கீழே வச்சுட்டு பண்ணி எடுக்கலாம் சரியா. எடுத்துட்டிங்கன்னா இதை எடுத்து இது வரணும். இது வந்து முறுக்காமல் அப்படியே எடுத்து அப்படியே கையில் வச்சு இந்த பண்ணி வச்சுக்கலாம் சரியா. கொஞ்சம் கிட்டா சரியா. இப்போ எடுத்துட்டோன்னா வலை எடுத்தோன்னே அப்படியே வீசக்கூடாது. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோன்னே அப்படியே தான் வீசுவார். ஏன் அப்படின்னா அந்த வீசுகிற வந்து அதுதான் வந்து இப்போ பயிற்சி எப்படி நீங்கள் வீசணும் அப்படிங்கிறது தான் மெயின். இதில் வந்து வலையை சுருட்டுறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் எப்படி அந்த மணிக்கு வந்து நம்ம வேகத்தை வந்து கையில் கொடுக்கக்கூடாது, இந்த கீழே இருக்கிற மணிக்கு கொடுக்குறது வேகத்தை எப்படி சுற்றி இப்படி வீசணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. எப்படி வலையை விடுறோம், இந்த கையை வந்து எப்படி விடுறோம், இந்த வலையை எப்படி பிரித்து விடுறோம். இது 3 ஸ்டெப்பு தான். முதல் ஸ்டெப்பு மணி எப்படி சுற்றுறோங்கிறது, 2வது ஸ்டெப்பு இந்த வலையை பிரித்து விடுறோங்கிறது, இந்த கையை அப்படியே விடுறோம் அப்படிங்கிறது. இந்த 3 ஸ்டெப்பு தான். இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா வலை ஈஸியாக கற்றுக்கலாம் சரியா. இப்போ நண்பர் ட்ரை பண்ணுவார் பாருங்கள் அப்படின்னு. மேலே போய் விழுந்திருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி விழுது பாருங்க. அப்படியே இப்போ இவர் போடுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரவுண்டு விழுந்துருச்சு, வெளிக்கு ரவுண்டு விழுந்துச்சு. உள்ளே இருக்கிற ரவுண்டை வந்து கொஞ்சம் லேசாக பிடிச்சி விடணும். நீங்கள் பிடிச்சி விடணும், அதான் நிறுத்தணும். அது வந்து நம்ம இது வந்து இந்த கையில் இருக்கிற மணி இப்போ போடுறது இல்லையா, அதுதான் அப்படி வந்துருச்சு. இது அது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக விழுந்துருச்சு, இந்த பக்கம் கும்பலாக விழுந்துருச்சு. எப்படி ஈவனாக பிரித்து விட்றோம், வலையை எப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த மணி அந்த இந்த கயிறு இருக்கு இல்லையா, இந்த கயிறுக்கு அது பவத்தை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் வந்து வலை விடும். இப்போ நண்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு தான் வருது, ரொம்ப வரல. ஏன்னா வந்து கயிறு வந்து ஃபுல்லாக விடலை. அவர் கயிறு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவருக்கு இன்னும் இந்த பழக்கம் வரல. இன்னும் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து போட போட தான் அது வந்து உங்களுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். இப்போ இன்னொரு வேலை ட்ரை பண்ணுறாரு, பார்க்கலாம் அப்படி. முறுக்கக்கூடாது. அவர் வந்து எப்படின்னா வலையை அப்படி சுருட்டும் போது இப்படி முறுக்கி சுற்றாப்புல கையில் அப்படி எடுத்து அப்படியே வைக்கணும். இப்படி எடுத்து அப்படியே மேலே மாதிரி கையை முறுக்காமல் அப்படியே எடுத்து அப்படியே மேலே கை கொண்டு வரணும். முறுக்காமல் அப்படியே எடுத்து மேலே நடு சென்டர்லேருந்து எடுக்கணும். பக்கத்தில் பிடிச்சிங்க. இந்த மணி வந்து கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிங்க, பிடிச்சி லாஸ்ட்டாக தான் வரணும் சரியா. ஏதாவது இந்த கயிறை பிடிச்சி கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் வரணும். சுற்றும் போது முதல்ல வரும் கையை சுற்றக்கூடாது. இந்த மணிக்கு கீழே இருக்கிற இதுக்கு அது பவரை கொடுக்கணும் சரியா. சுற்றி அப்படி போடணும். அது வந்து போயிட்டு வரணும் சரியா. வந்து போயிட்டு மழை எங்கே போச்சு பாருங்க. ரொம்ப வேகமாக முரட்டுத்தனமாக போடக்கூடாது, ஸ்மூத்தாக. தூரமாக போனால் தூரமாக தீ கடிச்சிடலாம். அந்த இது போகிற வேகத்துக்கு வந்து இங்கே பிரியாது. ஏன் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது ஸ்மூத்தாக வீச பழகுங்க சரியா. முரட்டுத்தனமாக தூக்கி போட்டிங்கன்னா வலை சரன்னு போயிடும். நீங்கள் போகிற வேகத்துக்கு இதை பிரிக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து இப்போ தான் பழகுறீங்க, தூரமாக தூக்கிமா. அதனால் இதே மாதிரி தண்ணியில் போட்டால் ஸ்டிக் ஆகும் வலை. அப்படி எப்படி போடுறேன்னு பாருங்கள். அப்படி வந்து வலை எப்படி வீட்டுருங்க
100% அப்படியே ரவுண்டாக என்ன பாருங்க வலை எப்படி இருந்து பாருங்க 100% ரவுண்டாகவே இருக்குது பாருங்க வலை. நம்ம நண்பர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இது பாருங்கள் நான் போடுற இதுக்கும் அவர் போகிறதுக்கும் அந்த வீசுகிற அந்த இதுக்கு பாருங்கள் ஸ்மூத்தாக அந்த கரெக்டாக அந்த ஒரு ஈவனாக வரணும். அது இப்போ அவர் போடுறது வந்து வேகமாக தூக்கி வச்ச பேர் நான் பார்த்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போட்டிருப்பேன், ரொம்ப வேகம் போட்டுக்க மாட்டேன். இப்போ நான் எங்கே நின்றுந்தேன் இங்கே நின்றுந்தேன் வலை எங்கே விழுந்துருக்குது பார்த்தீங்களா. அவர் போட்டீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போயிருக்கும். ஸோ ரொம்ப வேகமாக முரட்டுத்தனமாக யூஸ் பண்ணாமல் ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தூரமாக ட்ரை பண்ணலாம். சரியா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு சொல்லித்தரேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, எப்படி வீசுறது இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து நேரில் வந்து கற்றுக்கணுனாலும் தாராளமாக வரலாம். எங்கள் ஊர் எந்த ஊருன்னு கேட்குறீங்க? எங்கள் ஊர் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் நல்லம்பாக்கம் வில்லேஜ் எங்கள் ஊர். ஏதாவது என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், லொக்கேஷன் வேணும் கூட லொக்கேஷன் ஷேர் பண்ணி வரேன். நேரில் வந்து கற்றுக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து கற்றுக்கலாம். இந்த வலையை நல்லா இப்போ பார்த்துங்க. நம்ம வலை வந்து எப்படி வீதுன்னு பாருங்கள். அப்படி தெரியும் நம்ம வலை வந்து எப்படி வீதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 100% இருக்கும் வலை. சரி மக்களே, அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். என்ன சொல்லுங்கள். லைட்டாக தான் இங்கேருந்து ஒரு கரெக்டாக போயிருப்பேண்ணா. அவர் எப்படி சொல்ல பாருங்க, லைட்டாக தான் வீசுகிறேன், ஆனால் வந்து கரெக்டாக போய் வந்து பாருங்க. அதுதான் அந்த ஸ்மூத்னஸை கொடுக்கணும். சரியா? அந்த இது அந்த ஃபுல் கயிறுக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரே ஈவனான அந்த பவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து இது போகும். ஒரு பக்கம் வேகமாக ஒரு பக்கம் இது விட்டால் வலை சுற்றிக்கும். சரியா? அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் பழக தான் அது வரும், ஒரே நாளில் வந்துடாது. நான் கற்றுக்கிறதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக, அதாவது நான் நார்மலாக பாதி கற்றுக்கிறதுக்காச்சும் எனக்கு 1 மாதம் ஆச்சு. ஃபுல்லாக இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக போகிறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. சரியா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகும். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.